இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாதவரம் போகிறோம். ஸோ அதோட அதாவது பஸ்ஸு வர இடத்துல நம்ம நிற்கிறோம். பஸ்ஸஸ் எதுவும் கிடையாது. பஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா 121 அப்படிங்கிற மூலக்கடை செல்லம் போட்டிருக்கு இல்லையா? ஸோ அந்த பஸ்ஸில் தான் ட்ரை பண்ண போகிறோம். அது சீரீஸ் பாருங்கள், ACDGM இருக்கா, மாதவரம் புதிய பேருந்து நிலையம். ஸோ 121ல் எல்லா சீரீஸும் மாதவரம் போமா. ஸோ இப்போதைக்கு பஸ் எதுவும் வரல. வந்த பிறகு நம்ம இங்கேருந்து, அதாவது கோயம்பேடுலேருந்து நம்ம மாதவரம் ட்ரை பண்ண போகிறோம். மக்களே, பஸ் பார்த்தாச்சு. ஆக்சுவலி நான் அங்கே எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பஸ் வரும்னு. ஆனால் பஸ் அங்கே வரல, இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ நாங்கள் ட்ராவல் பண்ண போகிற பஸ் பார்த்திங்கன்னா ரூட் நம்பர் 121 மீஞ்சூர் போகிற பஸ் தாங்க நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த பஸ் மாதவரம் போகுமா, வழி திருமங்கலம், மாதவரம், இந்த போட்டுக்கிறோம் மாதவரம், மணலி, ஆண்டார் குப்பம், நாப்பாளையம். ஸோ இதான் ரூட்டு. இது மீஞ்சூர்கான ரூட்டு. நம்ம மாதவரத்தோடு இறங்கிடுவோம். ஸோ டெப்போ பார்த்திங்கன்னா அண்ணா நகர் டெப்போ, செவுசு பேருந்து நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ வாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:15. இப்போ நம்ம MTC பஸ்ஸு கோயம்பேடுலேருந்து டிபார்ட் ஆகிடுச்சு. டுவேர்ட்ஸ் மீஞ்சூர், பட் மாதவரம் போகிறோம். மாதவரத்தை இறங்க போகிறோம். See you கோயம்பேடு. டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். மொத்தம் 46 ரூபா. பேர் ரேட்டு 23 ரூபா. 2 பேர் 46 ரூபா. கோயம்பேடுலேருந்து மாதவரம் வரைக்கும். ஸோ நம்ம கத்திப்பாரா ஜங்ஷன் வந்துவிட்டோம். இங்கேருந்து ரூட்டு நிறைய டைவர்ட் ஆகும். லெஃப்ட்டில் போனீங்க வச்சுக்கலேன், நீங்கள் அரும்பாக்கம் வழியாக நீங்கள் திருச்சி போகலாம். அதே மாதிரி வந்து நேராக போனீங்கன்னா உங்களுக்கு பாடி வந்துடும். பாடி வழியாக நம்ம மாதவரம் போகிறோம். ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு பாரிஸ் வந்துடும், அண்ணா நகர் பாரிஸ். பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா சென்னையில் முன்னாடி வருவோம். இப்போ வர்றது கிடையாது. சென்னை வந்தாலும் அந்த பக்கம் வர்றது கிடையாது. பட் இங்கெல்லாம் பார்க்கும்போது தான் செம்மையாக வந்து ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஸோ சென்னை மெட்ரோ CMRL வேலை நடந்துகிட்டு இருக்கு. பாருங்களேன், பில்லர்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். மக்களை இப்போ நம்ம பாடி ஏரியா வந்துட்டோம். பாடி ரீஜன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான கடைகள்லாம், புகழ்பெற்ற கடைகள்லாம் லொக்கேட்டாக இருக்குது. எடுத்துக்காட்டு சரவணா ஸ்டோர், லெஜண்ட் சரவணாலாம் இந்த பக்கம் தான் லொக்கேட் ஆகிருக்கு, லெஃப்ட் சைடில். இங்கே பாருங்கள் மக்களே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேஷனலோடைய ட்ராவல்ஸு ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஷெட்டு, எல்லா பஸ் நிறைய நிற்கிது பாருங்கள். இப்போது மாதவரம் ரவுண்டானால இப்போ இறங்கியிருக்கோம். இந்த பஸ் பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீஞ்சூர் போகிறனால பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாது. ஸோ இங்கே இறங்க போகிறோம். இறங்கியாச்சு ஆல்ரெடி. இப்போ பஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்படியே பை வாக்கில் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிடலாம். ஸோ போயிட்டு நம்ம மாதவரம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பஸ்ஸஸ் எப்படி இருக்குது, எந்தெந்த ஊருக்குலாம் இருக்குது, டவுன் சவுத்துக்கு பஸ் இருக்கா, இல்லை வேறு எங்கே தமிழ்நாட்டில் வேறு எங்கேயாவது சேலம் சைடு பஸ் இருக்கா, எல்லாம் பார்த்துடலாம். அட் த சேம் டைம் APSRTC பஸ் கூட பார்த்துடலாம். ஸோ வாங்க. ஸோ இந்த ரவுண்டானா பார்த்தீங்கன்னா நம்ம அங்கேருந்து வந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து இப்போ நேராக போனால் மீஞ்சூர் போய்ட்றாங்க. இது வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. ரைட்டில் போனீங்கன்னா நம்ம வந்து ஆந்திரா போகிறதுக்கு இந்த ரோட்டு. டுவேர்ட்ஸ் டீட்டெயில்ஸ் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மாதவரம் மொபசல் பஸ் டெர்மினஸ்க்கு முன்னாடி வந்தாச்சு. இப்போ வாக்கில் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கேருந்து இங்கே வந்தோம். ஸோ உள்ளே போகலாம். ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் பாருங்களேன், இங்கேருந்து பஸ்ஸஸ்லாம் போகிற சிட்டி பஸ்ஸஸ் போகிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ CMBD நீங்கள் கோயம்பேடு போகிறதுன்னு வச்சுக்கலேன், 114 பஸ் இருக்கும். வெளியே போய் வேண்டிங்கன்னா பஸ் வரும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மூலக்கடை வழியாக மாதவரம் பேருந்து நிலையம், மணலி புதூர், எண்ணூர், கண்ணதாசன் நகர், திருவொற்றியூர், வள்ளலார் நகர் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் இந்த பஸ் நிற்குமா. கோயம்பேடுக்கு வந்து 114 யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரன்ஸை பாருங்கள், மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம். ஸோ மக்களே, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் சார்பாக மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழ்கண்ட ஊர்களுக்கு பஸ் இயக்கப்படுகிறது. அதே மாதிரி ரிசர்வேஷன் செய்யப்படுதான். ஸோ மாதவரம் டு திருச்சி பாருங்களேன், நடைமுறை 2லேருந்து நிறைய பஸ் கிளம்புது. நீங்கள் வேணால் டைமிங் பார்த்துக்குங்க. ஸோ மாதவரம் இல்லை மாதவரம் சுற்றி ரெட் ஹில்ஸு அந்த மாதிரி ஏரியாக்களில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக
இங்கே எதுவும் ட்ரை பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் இங்கே ட்ரை பண்ணாமல் டேரெக்டாக ஒரு பஸ்ஸில் போயிடலாம். இல்லைன்னா நீங்கள் நிறைய பஸ்ஸஸ் மாதிரி கிளம்பாக்கம் போய் பண்ணுறது ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கும்பகோணம் போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2லேருந்து டிபார்ட் ஆகுது. அப்புறம் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருவண்ணாமலை, சிதம்பரம், நெய்வேலி, சேலம், கள்ளக்குறிச்சி, திருப்பதி. ஸோ திருப்பதி, நெல்லூர்லாம் ஆஸ் யூஸ்வல் இங்கேருந்து தான் போகும். பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு உள்ளே, அதாவது மத்திய தமிழ்நாடு, நார்த் தமிழ்நாடு, ஸோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் இந்த பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே மாதிரி ஆப்போசிட்லேருந்து வர்றது மறுமுனையில் திருச்சி டு மாதவரம், கும்பகோணம் டு மாதவரம், அரியலூர் டு மாதவரம், ஸோ அதெல்லாம் டைமிங் ரெஃபர் பண்ணிக்கங்க. கீழே வந்து டிஎன்இசிசியோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, அதோட நீங்கள் ரிசர்வ் பண்ணிக்கலாம் டிக்கெட்ஸ்லாம். இது ஒரு முக்கியமான அப்டேட்டு. ஏன்னா டிஎஸ்ஆர்டிசி தெலுங்கானா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்லேருந்து பெல் டிப்போலேருந்து ஒரு பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. எங்கேயும் பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத். ஸோ பாருங்களேன், சர்வீஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஹைதராபாத் டைமிங். அதே மாதிரி எம்ஜிபிஎஸ் மகாத்மா காந்தி பஸ் டெர்மினஸ் ஹைதராபாத் டைமிங். ஸோ ஒவ்வொரு டைமிங் ஓங்கோல், நெல்லூர், சென்னை வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஹைதராபாத் சென்னை டைம், அப்புறம் சென்னையில் ஹைதராபாத் போகிற டைம் இது ரெஃபர் பண்ணிக்கிங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த பஸ்ஸில் ஹைதராபாத் போனால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் என்என்சியும் பார்த்தா தெரியும். பிளாட்ஃபார்ம் நம்பர் 2 நடைமேடை 2க்கு போனீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ஊருக்குலாம் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் டிஎன்இசி பஸ்ஸில். எடுத்துக்காட்டு வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை, புதுச்சேரி, நெய்வேலி, சிதம்பரம், கும்பகோணம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், விருதாச்சலம், திட்டக்குடி, ஜெயங்கொண்டம், அரியலூர், திருச்சி. ஸோ இது எல்லா ஊருக்கும் மாதவரத்துலேருந்து பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோயம்பேடு போகணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி கிளாம்பாக்கம் அவசியம் கிடையாது. கோயம்பேடுலேயும் இந்த பஸ்ஸஸ் இருக்குது, இந்த ஊருக்கெலாம் கிளாம்பாக்கத்துலேயும் இருக்குது. பட் இந்த ஏரியாவில், இந்த ரீஜனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாதவரத்துலேருந்து நீங்கள் பஸ் ஏறிக்கலாம். இப்போது நம்ம நடைமேடை 3க்கு போகிற இடத்துல இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ காளகஸ்தி வயா செங்குன்றம், தடா, வரதபாளையம் அந்த வழியில் காளகஸ்தி போகலாம். அதே மாதிரி திருப்பதியும் போகலாம். அது வழி பார்த்திங்கன்னா தடா, வரதபாளையம், ஸ்ரீ காளகஸ்தி. ஃபைனலாக நெல்லூர். ஸோ நெல்லூருக்கு வந்து இங்கேருந்து செங்குன்றம், தடா, சூலூர்பேட்டை, நாயுடுபேட்டை வழியாகவும் போகலாம். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைட்லேயே இருக்குது உங்களுக்கு டிஃபன் ஸ்டால். ஸோ நீங்கள் எதாவது சாப்பிடாமல் வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டீ ஸ்டால் இருக்குது. லெஃப்ட் சைட்லாம் பாருங்களேன், உங்களுக்கு பேக்கரி ஐட்டம், ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாமே கிடைக்குது இங்கே. ஸோ மாதவரத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சாப்பிட்டு கூட, டீ சாப்பிட்டு கூட போய்க்கலாம். வெளியில் நீங்கள் எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கேவிபி ஏடிஎம் இருக்குது. ஸோ நீங்கள் கூட என்கேஷ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆர்ஆர் ஃபுட் பாயிண்ட் சொல்லிட்டு உள்ளே இருக்குது, மாதவரத்தில் ஹோட்டல் இருக்குது. அங்கேயே நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் ஹோட்டலில், மாதவரத்துக்குள்ள ஹோட்டலில் நான் தோசை ஆர்டர் பண்ணியிருக்கேன். 2 தோசை 2 பேருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்க, அவ்வளோதான். ரேட்லாம் சொல்ல முடியாது. ஓகே, எல்லாமே சூடு இல்லை, எல்லாம் காஞ்சிருச்சு சாம்பார் தவிர. நம்ம பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்துட்டோம். நம்ம நிற்கிற பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 3rd and 4th. 3rd வந்து பஸ் நிற்குது பாருங்கள், ஏசி. அதை பாருங்கள், பாரதி ப்ரைவேட் பஸ் நெல்லூர் போகிறது. ஸோ மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் 4 வந்து எல்லாமே ஆந்திராவுக்குள்ளே போகிறது தான். இந்த பக்கம் தமிழ்நாடு பஸ்ஸஸ்ஸு ஆந்திராவுக்குள்ளே போகிறது. ஸ்ரீ காளகஸ்தி நிற்கிது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா திருப்பதி போகுது நம்ம வண்டி. இதுவும் காளகஸ்திலே தான் போகுது, ஏசி பஸ். அப்படியே போகலாம் வாங்க உள்ள. ஸோ இதெல்லாம் முன்னாடி பார்த்தா தான் திருச்சி, போலூர், வந்தவாசி, பாண்டிச்சேரிக்குள்ள பஸ்ஸிங் டைமிங். இங்கே பாருங்கள், மாதவரத்துலேருந்து திருப்பதிக்கு 200 ஆல் பைபாஸ், செங்குன்றம், கள்ளக்குறிச்சியாக போகிற பேருந்து எல்லாமே ஏசி. பார்த்துக்குங்க, டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மாதவரத்துலேருந்து நீங்கள் திருப்பதி, காளகஸ்தி போகிறோன்னா டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. டீலக்ஸு, ஏசி ரெண்டுமே இருக்குது. இதுவும் தெலுங்கில் இருக்குது, அது தமிழில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது. இது பாருங்கள், திருமலை பஸ்ஸு. இது இங்கே போகுது உதயகிரி போகிறது. வயா காளகஸ்தி நிற்கிறேன்.
சரியாக தெரில, காலகஸ்தி வழியாக போதான்னு தெரில, பட் உதயகிரி போகுது. ப்ரைவேட் பஸ்ஸு வெங்கடகிரி போகுது. எல்லாம் காலகஸ்தி, ஹைதராபாத்து, விசாகப்பட்டினம், கடப்பா, கர்னூல்னு போயிட்டே இருக்குது. ஆனால் பஸ் எதுவும் கிடையாது, நைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இது நெல்லூர் போகிறது. நெல்லூர் சென்னை, நெல்லூர் டூ டிப்போ. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டேட்டு பஸ்ஸோடைய டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. எப்போ அப்டேட் பண்ண பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2023. இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கா இல்லைன்னு தெரியல, பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து மாதவரத்துலேருந்து நீங்கள் ஆந்திராவுக்கு போயிங்கன்னா ரெஃபர் பண்ணிக்கிங்க. இதெல்லாமே பஸ்ஸஸ்ஸு. திருமலாக்கு போகிற பஸ்ஸஸ்ஸு, சப்தகிரி எக்ஸ்பிரஸ் டைமிங்கு. அப்புறம் திருப்பதி வயா புத்தூர், அமராவதியும் இந்திரா வண்டியும் போகுது, அதோட டைமிங்கு. அப்புறம் ஆல்டர்னேட் எக்ஸோட டைமிங், யூடி டைமிங். அப்புறம் ஸ்ரீ காளகசிங் தனியாகவே போகுது, ஆல்டர்னேட் எக்ஸ் போகுது, எக்ஸ்பிரஸும் போகுது, அதோட டைமிங்கு. சத்திய வீடு ஒரு டைமிங். கீழே பாருங்கள், சித்தூர், மதனப்பள்ளி, அனந்தபூர், புத்தப்பத்தி, ஹிந்துப்பூர் செக்டருக்குள்ள பஸ்ஸஸ் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் பாருங்கள், கடப்பா, கர்னூல் செக்டர் போகிற பஸ்ஸஸ் எல்லாமே. கடப்பா, அடோனி, புலிவந்தலா, கடப்பா, ராயச்சோடி அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கே நெல்லூர், ஓங்கோல், விஜயவாடா, காக்கிநாடா செக்டாரு, காக்கிநாடா, விஜயவாடா, கூடலூர், கனிகிரி, உதயகிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அட்மகூர், நெல்லூர். ஸோ இதெல்லாம் வந்து ஆந்திரா ஸ்டேட்டுடைய பஸ்ஸு டைம் டேபிள். பெரிய பஸ் ஸ்டாண்டுங்க, ஆனால் பஸ்ஸு தாங்க இல்லை. ஸோ நிறைய பஸ்ஸஸ் நீங்கள் பாட்டலாம். ஏன்னா ஆந்திரா பஸ்ஸஸ் தான் அது ஃபுல்லாகவே, இந்த பக்கம் ஃபுல்லாகவே. மேபி அவங்கெல்லாம் மேலே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க டைமில் வந்து கீழே வந்து ரேக்கில் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இந்த பக்கம் பாருங்கள், இது 2 வண்டி நம்ம வண்டி நிற்கிது. திருச்சி வண்டிங்க, TN 45 கண்டோன்மெண்ட் பிரான்ச்சு, ரெஸ்டிங்கில் இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் பாருங்கள், அதுவும் திருச்சி, விழுப்புரம், சென்னை, மாதவரம் சூப்பராக போட்டாங்க. புது வண்டிங்க, TN 45 N4404. இது வந்து சவர்வன் பஸ்ஸு, புறநகர், திருச்சி புறநகர் வண்டி. BS6 பிராண்ட் நியூ. சென்னை மாதவரம், திருச்சி டு சென்னை மாதவரம் வண்டி. நமக்கு முன்னாடி சிதம்பரம் பஸ் புதுவாருங்க, மாதவரத்தில் வந்து சென்னை, திண்டிவனம், பண்ருட்டி, சிதம்பரம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:10 இப்போ போயிட்டுருக்கு வண்டி சிதம்பரத்துக்கு. போர்டே போட்டாங்க போங்க, திருச்சி, சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் போட்டாங்க. அப்புறம் கும்பகோணம் போட்டாங்க. வரிசையாக வந்தவாசி, போலூர், திருவண்ணாமலை. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், விழுப்புரம் வண்டி, ஜெயங்கொண்டம் வண்டி, சேலம் வண்டி, அது ஃபஸ்ட்டு திருச்சி வண்டி. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா பஸ்ஸும் நிற்கிது. நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் என்னென்ன பஸ் சொன்னோமோ அந்த வண்டியெலாம் நிற்கிது. ஒரு வண்டியாவது நிற்கிது குறைஞ்சது. கும்பகோணத்துக்கு வண்டி இருக்காருங்க. இது விழுப்புரம் போகிறது, இது பார்த்திங்கன்னா கும்பகோணம் போகிறது, இது பார்த்திங்கன்னா ஜெயங்கொண்டம் போகுது. சென்னை, விழுப்புரம், ஜெயங்கொண்டம். ஸோ இது பாருங்கள், கும்பகோணம் போகிறது, விழுப்புரம் போகிறது, விழுப்புரம். இது சிதம்பரம் போகிற பஸ்ஸு. சிட்டி பஸ் பாருங்கள், கிளாம்பாக்கம் கேசிபிடி போகிற பஸ். இது ரூட் நம்பர் 104M. சிதம்பரம் போகிற பஸ், சிதம்பரம் பாருங்கள். கடலூர் போகிற பஸ்ஸு, ரூட் நம்பர் 152, 2+2. புது வண்டி BS6. ஸோ சிதம்பரத்து நிறைய பஸ் இருக்குது. சிதம்பரம் போகிறது தீபாவளி வண்டி, ஸ்பெஷல் திருவண்ணாமலை. நம்ம பார்க்க போகிற கடைசி பஸ் பார்த்தீங்கன்னா செஞ்சி போகிற பஸ். செஞ்சி, மாதவரத்தும் செஞ்சி போகக்கூடிய பஸ். ஸோ கைஸ், அவ்வளோதான். பஸ்ஸஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அட் பர்சன்ட் என்னென்ன பஸ்லாம் ரெடியாக நிற்கிதோ அதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திருச்சி, திருவண்ணாமலை, சேலம், சிதம்பரம், கடலூர், நெய்வேலி, பாண்டிச்சேரி, செய்யாறு, இந்த மாதிரி எல்லா ஊருக்கும் பஸ்ஸஸ் இருக்குது. மாதவரத்துலேருந்து நீங்கள் மாதவரம் அல்லது மாதவரம் சுற்றி உள்ள பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பஸ் ஸ்டாண்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
வீடியோ முடிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு கைஸ். இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்டை பற்றி நிறைய பார்த்தோம்.